கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி நாளாகிய 31ஆம் நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். துதிகளின் பதிலே மகிமையோடு வீற்றிருக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து வழிநடத்தினீர். இந்த புதிய ஆண்டவரை காலை வேளை தந்திருக்கிறீர். குறிப்பாக நேற்று இரவில் கூட பரவலாக நல்ல மழையை எங்கள் பகுதியில் தந்திருக்கிறீர். இன்னும் அதிகமான மழையை தாரும். என்னுடைய பாலாறு ஆண்டவரை நிரம்பி வழிய தக்கதாக ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த நாளின் இறை செய்திக்காகவும் பாடல் வேலைக்காகவும் ஜபிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட பேசுங்க. இசைக்கருவியாக ஆண்டவரை மீட்டுகின்ற போதும், பாடுகின்ற போதும், ஜபிக்கின்ற போதும், இறை செய்தியை நாங்கள் கேட்கிற போதும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதி கொண்டுமா ஜபிக்கிறோம். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உடைய இறை ஆசிரியர்களை தார். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலைவேளையில் 392வது ஞான பாடலாகிய பாவ செஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதர் உண்டு என்ற பாடலை சாரோடு இணைந்து நான் பாடும். சஞ்சலத்தை நீக்க பிராண ஸ்நேகிதருண்டே, பாவ வாரம் தீர்ந்து போக மீட்பார் பாதம் தஞ்சமே, துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்க, துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபதா கஷ்ட நஷ்டமுண்டானாலும் இயேசுவண்டை சேருவோம், மோசநாசம் நேரிட்டாலும் ஜெபதூபம் காட்டுவோம், நேகோவாரே நெஞ்சின் நோய் பலவீனம் தாங்குவார், நீக்குவாரே மனசோர்வை தீய குணம் மாற்றுவார். பலவீனமான போதும் கேரோ வாசனமுண்டே, பந்து ஜனம் சாகும் போதும் ஓகாலிடம் ஏதோயே ஓப்பெல்லாத பிராணநேசா ஓமாய் நம்பி நேசிப்போம், அளவற்ற அருள் நாதா ஓமாய் நோக்கி
கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 25 1 முதல் 13. 10 தோழியர் ஓமை. 10 தோழியர் ஓமை. அதை நம்ம தலைப்பாய் கொடுக்கும்போது த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன், ஆவிக்குரிய ஆயத்தத்திற்கு தருகிற முக்கியத்துவம் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இயேசு எப்பொழுதுமே பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமைதான் அவர் அதிகமாய் பேசியிருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவருடைய ஊழியத்தில் 3.5 வருடமும் அவர் ஒரே ஒரு நோக்கத்தை வைத்து தான் பேசினார். ஒரே ஒரு மெயின் பாயிண்ட், சென்டர் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிங்டம் ஆஃப் காட், கடவுளுடைய ராஜ்யம். அதை பற்றி தான் பல்வேறு சர்மன்ஸ், பல்வேறு ஓமைகள், பல்வேறு காரியங்களை அவர் மக்களோடு பேசினார் என்று நான் பார்க்கிறோம். இங்கே 10 கன்னிகள் அல்லது 10 தோழியரை பற்றி நம்ம பார்க்கிறோம். அப்போ சொல்கிறாரு, ரொம்ப அழகாக சொல்கிறார், த பரலோக ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் லைக் 10 virgins வெயிட்டிங் ஃபார் த பிரைட்க்ரூம். பரலோக ராஜ்யம் என்பது 10 தோழியர்கள் அல்லது 10 கன்னியர்கள் மணமகனுக்காக காத்திருக்கின்ற ஒரு காரியமாய் இருக்கிறது என்பதை முதல் பகுதியில் அவர் சொல்றார் இல்லையா. அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாய் விளக்குகிறார். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அப்போ they are waiting for the bridegroom இல்லையா, மணமகனுக்காக காத்திருக்கின்றார்கள். அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்குறோம், காத்திருக்கிறார்கள். கடவுளுக்காய் காத்திருப்பது, ஆண்டவருக்காய் காத்திருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கி நம்ம நிறைய இடங்களில் காத்திருக்கிறோம். ஒரு மருத்துவமனைக்கு போனாலும் டாக்டரை பார்க்குறதுக்கு உட்காந்து தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. உடம்பு சரியில்லை, டாக்டரை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார். அல்லது ஒரு பெரிய அதிகாரியை பார்க்கணுன்னா காத்திருக்கணும். ஒரு கலெக்டரை பார்க்கணும் அல்லது ஒரு எம்எல்ஏ எம்பியை பார்க்கணுன்னா நிறைய நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது காத்திருப்பது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமானது. அதனால்தான் கடவுளே சொல்கிறார் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் இல்லையா, ஆண்டவருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல எழுந்து அவர் செட்டைகளை விரித்து பறப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்காய் காத்திருப்பது மிகவும் நல்லது. அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபத்தில் காத்திருப்பது இல்லையா, வேதத்தை வாசிப்பது, ஆலயத்தில் காத்திருப்பது, மார்த்தாள் மரியாளை போல ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பது என்பது மிகவும் ஆசீர்வாதமானது. அப்போ இவங்க காத்திருக்கிறாங்க, எப்போ மணமகன் வரப்போகிறார் அப்படின்னு. அந்த காலங்களில் எல்லாம் மணமகனுக்காய் தான் காத்திருப்பான். இப்போது நம்ம மணமகளுக்காய் காத்திரும். அப்படியே தலைகீழாக அது இருக்குது. நம்ம கலாச்சாரம், தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் மணமகளை தான் மணமகன் வீட்டிற்கு அனுப்பி வைப்பாங்க, அங்கே திருமணம் நடப்பதாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் மணமகளுடைய இல்லத்திற்கு வந்து திருமணத்தை நடத்துகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது பார்க்குறோம், இங்கே 2 குழுக்களாக இருக்கிறார்கள். தே ஆர் 2 groups. 5 wise virgins with oil in their lamp. 5 கன்னிகைகள் அல்லது தோழியர் தங்களுடைய எண்ணெயோடு, இந்த லைட்டோடு, தீவெட்டிகளோடு இருக்கிறாங்க. 5 foolish virgins without oil. பாருங்க, 2 குழுவாக இங்கே இருக்கிறாங்க. 5 பேர் லைட்டோட எண்ணெயோடு இருக்கிறாங்க, 5 பேர் லைட்டோட எண்ணெய் இல்லாமல் இருக்கிறாங்க. அதுதான் நம்ம இந்த 3 நான்களை பார்க்குறோம். அவர்கள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்ல இல்லையா.
விளக்கு எரிய வேண்டும் என்றால் எண்ணெய் அவசியம். அப்போ எண்ணெயை எடுத்து செல்ல வேண்டும் இல்லையா, கூட எடுத்துன்னு போகணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராமங்களில் இந்த கல்யாணங்களெல்லாம் வரும்போது பந்தங்களை நல்லா மேலே வச்சுன்னு அதில் கீழே ஒருத்தர் என்ன பண்ணுவார், இன்னொரு கையில் ஒரு சின்ன பக்கெட் மாறிக்கும், அதில் எடுத்து மேலே ஊற்றினே இருப்பார். அது எரிந்து கொண்டே இருக்கும். இல்லை என்றால் அவ்வளோதான், கடைசி அந்த துணி எரிஞ்சிட்டு அமைதியாகும் இல்லையா. அதுபோல் எண்ணெயை கூடவே கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் முன்மதி உடையவர்கள். முன்மதி என்று சொன்னால் அறிவாளிகள், வைஸ் என்று ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிறோம். இன்னொரு 5 பேர் என்ன பண்ணுறாங்க, தீவெட்டிகளை மட்டும் எடுத்துன்னு போகிறாங்க, எண்ணெயை எடுத்துன்னு போகிறாங்க. அது கொஞ்ச நேரம் என்ன ஆகும், எரிஞ்சிட்டு அமைஞ்சி போயிடும் இல்லையா, அணைஞ்சிட்டோம். அதுதான் நீங்கள் சொல்கிறார். அப்போது 3வது த டிலே, 5வது வசனம் பாருங்க. மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூங்கி போனார்கள், தூக்க மயக்கத்தால் உறங்கி விட்டார்கள். பாருங்க, நள்ளிரவு நேரம் வரையில் யாரும் வரல, மணமகன் வரல, ஒரு லேட் ஆயிடுச்சு. கல்யாணன்றது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பரபரப்பாக நடக்கும், விமர்சையாக நடக்கும். அப்போ அந்த மணமகன் அவர்களை சந்திக்க வரவே இல்லை, மணமகளை பார்க்க வரல அப்படின்னு இவங்க தூக்க கலக்கத்தில் என்ன பண்ணாங்க, எண்ணெயில் அந்த தீவெட்டிகளை அணைச்சிட்டு தூங்கிட்டாங்க. அப்போ திடீரென்று நள்ளிரவு வருகிறார். பாருங்க, the bridegroom delayed and all the virgins slumbered. எல்லாம் தூங்கிட்டாங்க, டயர்ட் ஆயிட்டாங்க. ஆனால் திடீரென்று நள்ளிரவு வரார் பாருங்க. அடுத்ததான் சொல்றார், the crisis 5, 6, 7 பார்த்தீங்கன்னா, நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. நள்ளிரவில் திடீரென்று மணமகன் வந்து விட்டார், ஆயத்தமாகறாங்கன்னு ஒரு சத்தம் கேட்குது. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தடபொடலாம் எழுந்து அவங்கள தீவெட்டியில் ரெடி பண்ணுறாங்க. வைஸ் பர்சன்ஸ், ஞானமுள்ள தோழியர்கள் எண்ணெயை எடுத்து அதில் ஊற்றி அதை பற்ற வைக்கிறாங்க. ஆனால் ஞானம் இல்லாதவர்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்க, மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியோடரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. பார்த்தீங்களா இல்லையா, ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேர் ஷுட் பி ஏ ப்ரிப்பரேஷன் இல்லையா. அந்த பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆயத்தம் இல்லாதது தான். they are not prepared for receive the bridegroom at any time. மணமகன் எப்பொழுதாவது வருவார், அவர் இந்த நேரத்தில் சொன்ன நேரத்தில் தான் வருவார்னு கிடையாது. ஒருவேளை 10 மணிக்கு வராருன்னு சொல்லியிருப்பார், அந்த 10 மணி வரைக்கும் தான் எண்ணெயை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவர் வந்தது 1 மணிக்கு, 3 மணி நேரம் தாமதம். எல்லோரும் தூங்கிட்டாங்க, திடீர்னு சத்தம் கேட்குது, எழுந்து வராங்க. அப்போ எண்ணெய் தீர்ந்து போச்சு. மற்ற 5 பேர்கிட்ட கேட்குற, அவங்க சொல்லிட்டாங்க, இது எங்களுக்கே போதாது, நீங்கள் கடைக்காரப்பட வாய்க்கு போயிட்டு. இவங்க இருக்கும்போது மணமகன் வந்து விட்டார். உடனே எல்லாரும் மண்டபத்துக்குள்ளே போய் கதவு அடைக்கப்பட்டது, இவர்கள் வெளியிலே நிற்கிறாங்க. அதான் சொல்றார். பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது. ஏசாமி வருகிற நாளும் வேலையோ யாருக்கு தெரியாது, நமக்கே தெரியாது, ஆண்டவருக்கே தெரியாது இல்லையா. அவரே சொல்லார், பிதாவாகிய கடவுளுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்போ the foolish virgins asked to borrow oil but were denied. They were left out the wedding feast. அவர்கள் கைவிடப்பட்டார்கள். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. நிறைய நேரத்தில் நம்ம கூட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், ஜபிக்கிறோம் இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை பெற்றுக்கிறோம், ஞானஸ்நானம் கொடுக்குறோம், திருவிருந்து எடுக்கிறோம், காணி கொடுக்குறோம், ஜபக்கொட்டை வைக்கிறோம், எல்லாம் வைக்கிறோம். ஆனால் ஏசாண்டவர் வரும்போது நியாய தீர்ப்பில் என்னை விட்டு அகன்று போங்கள், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் என்ன ஆகும்? அது எவ்வளோ பெரிய வேதனையை, வருத்தத்தை தரும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார்.
நம்முடைய அப்பா அம்மா நம்மளை பார்த்து நீ யாரு எனக்கு தெரியாது போங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உள்ள மன வேதனைப்படும். அதுபோல தான் நம்முடைய ஆண்டவர், நம்மை ரட்சித்தவர், நமக்காக ஆசீர்வாதத்தை தந்தவர், கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை இரத்தத்தை தந்து நம்மை மீட்டவர் சொல்லுவார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. காரணம் என்ன? நம்முடைய சோம்பேறித்தனம், நம்முடைய கையால் ஆகாதத்தனம், நம்முடைய ப்ரிப்பரேஷன் இன்மை, ஆயத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லையா? சோம்பேறித்தனத்தினால நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எழுத இன்னைக்கு இதை உலக பிரகாரமாக சொல்லணும்னா ப்ரிப்பரேஷன், நம்முடைய ஆயத்தமாக எப்பொழுதுமே ஆயத்தமாக. அப்போ ஆயத்தம் என்று சொன்னால் என்னன்னா பரிசுத்தமான வாழ்க்கை, ஜப வாழ்க்கை, ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை நம்ம வாழணும். அப்போ வாட்ச் therefore for you know neither the day nor the hour. நீங்க கீழ்ப்படிங்க, கடவுளுடைய ஆசீர்வாதமான அந்த வருகை, இரண்டாம் வருகை அது தெரியாது, எப்ப நமக்கு தெரியாதா இருக்கிறது இல்லையா? அதான் சொல்றார், be prepared for Christ's return. ஆண்டவருடைய வருகைக்காய் எப்பொழுதுமே விழித்திருங்கள், காத்திருங்கள். ரெண்டு வார்த்தை நீங்க ஆய்வு பண்ணும், விழித்திருங்கள், காத்திருங்கள், விழித்திருங்கள், காத்திருங்கள். having oil in your vessel, a deep relationship with God. ஆயில் நம்மக்கிட்ட எண்ணெய் இருப்பது என்பது கடவுளோடு நெருங்கிய தொடர்பு உடையது. கீப்பிங் யுவர் லேம்ப் burning, நம்முடைய எண்ணெய் அல்லது லைட்டை எரிய விடுறது. a consistent walk with God, being watchful and faithful இல்லையா? கடவுளோடு நடப்பது, வாழ்வது. ஏனோக்கு 300 வருடம் கடவுளோடு வாழ்ந்தார். அல்லேலூயா. அவர் ஆண்டவரோடு நடந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வழிகளிலே நடந்தார், அப்படி நீதியின் பாதைகளிலே நடந்தார் என்று சொல்லப்படும். அப்போ ரிமெம்பர் த ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன் இஸ் குரூஷியல் இல்லையா? ஆவிக்குரிய ஆயத்தம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. டோன்ட் அஷ்யூம் அதர்ஸ் வில் ஹெல்ப் யூ. மற்றவங்க உங்களுக்கு கை தூக்கி விடுவாங்க, உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஓன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நீங்களே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொறுப்பு எடுங்க, நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க இல்லையா? பி ரெடி ஃபார் கிரைஸ்ட் ரிட்டர்ன் அட் எனி மூமெண்ட். ஆண்டவருக்காக ஆயத்தமாறுங்க. ஏன்னால் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்பதை நடக்கின்ற நிகழ்வுகளில் பார்க்குறோம். போர், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் இல்லையா? அந்த கிறிஸ்துவின் ஆளுகை இன்றைக்கி எல்லா இடத்துலையும் துவங்கி இருக்கிறது. நம்மை மிஷின்கள் இன்றைக்கி ஆளுகை செய்யுது. நம்மளை யார் ஆளுகை செய்கிறாங்க? மிஷின் தான் இல்லையா? இன்றைக்கி ஏஐ என்று சொல்லப்படுகிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மிஷின் எல்லா இடத்துல வந்துடுச்சு. நம்மளை அதுதான் கைட் பண்ணு இருக்குது. நம்முடைய மூளையை செயலிழக்க செய்கின்ற ஒரு மிஷினாக இருக்கிறது. நம் கைகளில் செல்ஃபோன், வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி, கம்ப்யூட்டர் பெட்டி, இவை எல்லாம் நம்மளை ஆளுகை செய்கிறது. அப்போது அந்த கிறிஸ்துவனுடைய ஆளுகை நம்மை சுற்றி இருக்கிறது. ஒரு விதத்தில் நல்லதாகவும் இருக்குது, ஆனால் அதே வேளையில் நிறைய நேரத்தில் நம்மளை தவறான பாதையில் அது வழி நடத்துகிறதா இருக்குது. அதனால் நம்ம எச்சரிக்கையாய் இங்கே இருக்க வேண்டும். அதுதான் நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 45:14 பார்க்குறோம் இல்லையா? நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருங்க. ஏசாயா 26:20 பார்க்குறோம், நீங்கள் ஆண்டவருடைய கோபத்திற்கு மறைத்து கொள்ளுங்கள். லூக்கா 12:35-40 பார்க்குறோம், நீங்கள் ஆண்டவருக்காய் ஆயத்தமாய் ஆடையை அணிந்து கொண்டு இருங்கள் என்று பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4:13-18 பார்க்கிறோம், கிறிஸ்துவனுடைய வருகைக்காக எப்பொழுதும் ஆயத்தமாக திடீரென்று வானத்தில் தோன்றி வருவார் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-9 பார்க்கிறோம் இல்லையா? கல்யாண விருந்து ஆயத்தப்பட்டிருக்கிறது. தேவ ஆட்டுக்குட்டியானவர் வரப்போகிறார். ஆகவே திருச்சபை என்பது அங்கே ஒரு மனவாட்டியாக ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ப்ரிப்பரேஷனாக இருக்கணும், ஏசாமிக்காக காத்திருக்கணும். அதே போல் இன்றைக்கு ஞானம் உள்ளவர்களுக்கும் ஞானம் இல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. த அல்டிமேட் யூனியன் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் இஸ் பிரைட் சர்ச். இன்னைக்கு திருச்சபை என்பது ஆண்டவருடைய மனவாட்டியாக இருக்குது. அதனால் ஆண்டவரோடு நல்ல உறவில் நம்ம இருக்கணும். அதான் இங்கே நம்ம பார்க்குறோம். முக்கியமாக
இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக்கிட்ட. தொடர்ந்து இதில் நிறைய ஓமைகளை ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமைகளை நமக்கு சொல்லுகிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடியினாலே நம்மை சுற்றி இயற்கைகளும் நம்மை சுற்றி எல்லா மக்களும் ஆண்டவருக்காக இன்னைக்கு காத்திருக்கிற சூழ்நிலையில் இல்லை. எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்க, அவங்கவுங்க காரியங்களை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நாம் இன்றைக்கு ஆண்டவருக்காய் காத்திருந்து ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருந்து விழிப்பாக இருந்து அவரை வரவேற்று அவருடைய திருச்சபையாக நாம் அவருக்கு காத்திருக்க வேண்டும். அதாவது ஒரு யங் கப்பல் திருமணம் ஆயிட்ட பிறகு தன்னுடைய இளம் மனைவியை அவர் இந்தியாவிலே அல்லது எங்கோ ஒரு நாட்டில் விட்டுட்டு அவர் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய போகிறார். அப்போ அவங்க அந்த யங் மனைவி என்ன பண்ணுறாங்க, தன் கணவனுடைய வருகைக்காக எப்படி ஆவலாய் ஏக்கத்தோடு அவர் மேலே அன்பு கொண்டு காதல் கொண்டு உருகி காத்திருக்கிறார்களோ அது போல இன்றைக்கு திருச்சபை என்பது எப்படி இருக்கணுமா, ஆண்டவருக்காக உருகி காத்திருக்க வேண்டும். அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கணும். அவர் மேலே அலாதியான அன்பு வைத்திருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும் இல்லை. அதுதான் இந்த செய்தியினுடைய முழு சாராம்சமாக இருக்குது. ஆகவே நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம், ஆனால் ஆயத்தமாக இருக்கணும், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தமுள்ள விழிப்பாக இருக்கிற வாழ்வை வாழ தூய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நமக்கு தந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியானவரே, இந்த மனமகிழ்வான காலை வேளைக்காக ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு நல்ல மழையை தந்திருக்கிறேன். காலை வேளையிலே ஜீவனோடு எழுப்பி ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் புத்தி உள்ள தோழியரை போல இருக்கிறோமா, புத்தி இல்லாத தோழியரை போல இந்த உலக பிரகாரமான ஆண்டவரே மக்களை போல உறங்கி கொண்டோம், உலகத்தின் மேலே ஆசை வச்சு கொண்டோம், உலக பதவி பணம் மேலே ஆசை வைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது இன்றைக்கு மற்ற தோழியரை போல ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று ஜபத்திலோ விசுவாசத்திலோ ஆண்டவர் நாங்கள் ஆயத்தமாக இருந்து விழிப்பாக இருக்கிறோமா என்கின்ற காரியங்களை நாங்கள் சற்று ஆழமாய் சிந்தித்து ஆண்டவரை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை இந்த நாளில் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இதை எல்லாருக்கும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுறோம். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய இறை ஆசிரியர்களை தார் ஆண்டவர். விசேஷமாய் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஞ்சாக்காவுக்கு அன்பான பிள்ளைகள் மாத்தால் மறைகளுக்காக ஜபிக்கிறோம். மழைக்காலம் ரத்த கோட்டைகளாய் மறைத்து கொண்டு வழி நடத்தும். சாக்கோ சார் டீச்சருக்காக நான் ஜபிக்கிறோம். ஆசீர்வாதம் குடும்பங்களை வழி நடத்தும். அடைய நீ குடும்பத்தை ஆசீர்வாதம் இந்த ஊழியத்தை எடுத்து பயன்படுத்துக ஆண்டவரே. இதில் ஒவ்வொரு நாளும் கேட்டு பயன்பெறுகிற மக்கள் யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக ஆண்டவரே, வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணி அநேக மக்களுக்கு வசனங்களை அனுப்புகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. குறிப்பாய் ஆண்டவரே, பலவீனங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. எல்லாரையும் தேவன் காத்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். தேவைகளை சந்திங்க, வழிநடத்துங்க ராஜா, ஆசீர்வதிங்க ராஜா. வியாதிகள் ஆண்டவர், கஷ்டங்கள், படுக்கையில் இருக்கிறாங்க, எல்லாரையும் மாற்றும். குறிப்பாக இந்த நாளிலே என்னுடைய ஆண்டவரே அன்புக்குரிய ஆயர்கள் நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக நான் ஜபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதிங்க, வழி நடத்துங்க, தேவைகளை சந்திங்க. அதே போல் என்னுடைய திருச்சபையுடைய மூத்த விசுவாசிகளுக்காக ஜபிக்கிறோம். ஆயர் அம்மாக்களுக்காக ஆண்டவரே, அவருடைய குடும்பங்களுக்காக, என்னுடைய ரிட்டையர்டு கரஸ்பாண்டன்ஸ், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ்க்காக, ரிட்டையர்ட் பாஸ்டர்ஸ்க்காக ஆண்டவரே, இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்காக, ஆண்டவர் டீச்சர்ஸ்க்காக, படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்காக, அதே போல் இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் அங்கம் வகித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையிலும் இருக்கின்ற ஆயர்களையும், அவருடைய குடும்பங்களையும், ஊழியங்களையும், சபையார்களையும், பொறுப்பாளர்களையும் ஆசீர்வதிங்க. பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை எப்படியாவது சிஎம்சி மருத்துவமனையில் தயவு கிடைத்து அதை நடத்தும்படியான சூழ்நிலையை இந்த தேவன் உருவாக்கி தர வேண்டும் என்று கெஞ்சி கொண்டார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, பிறந்த நாளை, திருமண நாளை காணொலி கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் உலக நாடுகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கி உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் பாலஸ்தீன லெபனான் போர் இன்றைக்கி அதிகமாய் ஆண்டவர் இருக்கிறது ராஜா, எல்லாவற்றை அறிந்தவர். ஆண்டவர், உலகத்தினுடைய ஆபத்து இருக்கிறது, மூன்றாவது உலக போராக இது மாறுமோ என்ற அச்சம் எங்களுக்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மாறாத படி காத்திருளும். ஒருவருக்கு ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை செய்து ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் மாறட்டும்.
இயற்கை பேரிடர்கள், மழை, பெரிய வெள்ளங்கள், காட்டுத்தீ, ஆண்டவர் பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்கள், இன்றைக்கி ஆப்பிரிக்காவை உலுக்கி கொண்டிருக்கிற குரங்கு அம்மை, இவையெல்லாம் என்ற ஆண்டவரை எங்களை சேதப்படுத்தாதபடி இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கும். எங்கள் தாய் திருநாடாகிய இந்திய தேசத்திற்காக ஜபிக்கும். என்னுடைய ஆண்டவரே, அருமையான ஜனாதிபதி, என்னுடைய கவர்னர், என்னுடைய முதலமைச்சர், என்னுடைய பிரதமர், ஆண்டவரே, என்னுடைய அமைச்சரவைக்காக நான் ஜபிக்கிறோம். மத்திய அமைச்சரவைக்காக, மாநில அமைச்சரவைக்காக, இது வெளிநாடு சென்றைகளுடைய முதலமைச்சருக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக ஜபிக்கிறோம். அநேக முதலீடுகளை ஈர்த்து எங்கள் தமிழ்நாடு வளம் பெற கிருபை தார். எங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸ், ஆண்டவரே, எல்லா மக்களுக்காக, எம்எல்ஏ எம்பிகளுக்காக நான் ஜபிக்கிறோம். தமிழ்நாட்டை நல்ல சீரிய முறையில் ஆட்சி செய் ஆண்டவர் நீர் வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடு. இந்த காலை நேரத்தில் உம்முடைய இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுடைய அருமையான ஆண்டவர் அகில உலகத்தில் இருக்கிற மக்களுக்காய், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ அல்லாதவர்கள், தமிழ் மக்கள், ஆண்டவர் இதை பார்க்கிற எல்லாரும் மக்களும், கேட்கிற மக்களும் இல்லங்களில் அமைதி, சமாதான சந்தோஷத்தாங்க. விசேஷமாக நாளை தினத்தில் செப்டம்பர் மாதம் முதல் நாளை நாங்கள் அனுசரிக்க போகிறோம். இப்படி ஆலயங்களில் திருவிருந்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிற கர்த்தர் தாமே இந்த திருவிருந்தில் எங்களோட கூட இருந்து எங்கள் பாவங்களை, அக்கிரமங்களை மன்னித்து புது வாழ்வை நம்முடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை தார். இந்த நாளின் தொடர்ந்து எல்லா பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதம் இந்த குழுவை எடுத்து பயன்படுத்துகிறாஜா. கேட்டது குறைவு, கேட்குமாறு அநேக ஆசீர்வாதம் உடைய ஒரே பேரான குமாரனாக கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூயாவின் திருப்பெயரால் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் தாமே வழிநடத்தி காப்பாராக, ஆமென்.